அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தில் 3 கட்ட அமைப்பில் கம்பிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் கட்ட வரிசையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றி விவாதிக்கப் போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் 3 கட்ட 4 கம்பி அமைப்பில் கம்பிகளை அடையாளம் காண முடியும். 3 கட்ட வரிசை மீட்டரை பயன்படுத்தி கட்ட வரிசையை இணைக்கவும். திரை தலைப்பு: கட்டக்கோட்டை சோதித்து சோதனை விளக்கை பயன்படுத்தி நடுநிலையை அடையாளம் காணவும். தொடரில் இணைக்கப்பட்ட 2 விளக்குகள் கொண்ட சோதனை விளக்கை தயாரிக்கவும். சோதிக்கப்பட வேண்டிய 3 கட்ட 4 கம்பி அமைப்பை அறியவும். 3 கட்ட முனையங்களுக்கு பெயரிடவும். சோதனை விளக்கு முனையத்தின் ஒரு முனையை ஒன்றில் வைக்கவும், மற்றொன்று முனையை பூமியின் புள்ளியில் வைக்கவும். அதே வழியில் டெர்மினல்கள் 2, 3 மற்றும் 4 மற்றும் பூமி புள்ளிக்கு இடையில் சோதனை விளக்கை வைக்கவும். விளக்கு ஒளிராத டெர்மினல்களை குறிக்கவும் என நடுநிலை எண். சோதனை விளக்கு ஒளிரும் 3 முனையங்கள் கட்ட முனையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 3 கட்ட டெர்மினல்கள் மற்றும் குறிக்கப்பட்ட நடுநிலை புள்ளிக்கு இடையில் தொடர் சோதனை விளக்குகளை வைக்கவும். குறிப்பு: 230 வோல்ட்டுகளில் இந்த கட்ட மின்னழுத்தங்கள் 2 தொடர் விளக்குகளை உருவாக்குகின்றன. அவை 2 விளக்குகளுக்கு 230 பிரிக்கப்பட்டதால் அந்த விளக்குகள் மங்கலாக எரியும். சோதனை விளக்குகளை இடையில் வைக்கவும். 2 கட்ட டெர்மினல்கள் மற்றும் வரி மின்னழுத்த 415 வோல்ட் என்பதால் தொடர் சோதனை விளக்கு பிரகாசமாக ஒளிரும். ஒரு மல்டிமீட்டரை எடுத்து 700 வோல்ட் வரிசையிலான ஏசி மின்னழுத்தத்தை அளவிடவும். 3 கட்ட முனையங்கள் மற்றும் நடுநிலைக்கு இடையில் ஆய்வுகளை வைக்கவும். குறிப்பு கட்ட மின்னழுத்தங்கள். அதே வழியில் கோடு அளவிடுவதற்கு கட்ட முனையங்களுக்கு இடையில் ஆய்வுகளை வைக்கவும். மின்னழுத்தங்கள் மற்றும் அவற்றை பதிவு செய்யவும். 3 கட்ட அமைப்பில் கட்ட வரிசை பற்றி விவாதிப்போம். 3 கட்ட அமைப்பில் கட்ட வரிசை RYB என குறிப்பிடப்படும். R கட்டம் அதன் நேர்மறை உச்ச மதிப்பை முதலில் அடைகிறது. Y கட்டம் 120 டிகிரிக்கு பிறகு அதன் நேர்மறை உச்ச மதிப்பை அடைகிறது. மற்றும் B கட்டம் அதன் நேர்மறை உச்ச மதிப்பை 120 டிகிரிக்கு பிறகு அடைகிறது. கட்ட வரிசை மீட்டர் என்ற திசை சுழற்சி வட்டு விநியோக அமைப்பின் கட்ட வரிசையை காட்டுகிறது. வட்டு கடிகார திசையில் சுழன்றால் கட்ட வரிசை RYB ஆகும். சுழற்சி எதிர்கடிகார திசையில் இருந்தால் கட்டங்களில் ஒன்று தலைகீழாக இருப்பதை குறிக்கிறது. அலுமினிய வட்டின் எதிர்கடிகார திசையானது தலைகீழ் கட்ட வரிசையின் காரணமாகும். டாஸ்க் 2: கட்ட வரிசை மீட்டரை பயன்படுத்தி 3 கட்ட 4 வயர் அமைப்பில் கட்ட வரிசையை அடையாளம் காணவும். இணைக்கவும். வட்டு வகை கட்ட வரிசை மீட்டர் சரியான வரிசையுடன் 3 கட்ட அமைப்புக்கு. கட்ட வரிசை மீட்டரின் RY மற்றும் B லீட்களை இணைப்பது போன்றது முறையே 3 கட்ட அமைப்பு RY மற்றும் B. 3 கட்ட மின் விநியோகத்தை இணைக்கவும். வட்டின் சுழற்சியின் திசையை கவனித்து அது கடிகார திசையில் சுழல்வதை உறுதி செய்யவும். 3 கட்ட விநியோகத்தை அணைக்கவும். 2 கட்டங்களில் ஏதேனும் ஒன்றை மாற்றி மின் விநியோகத்தை இயக்கவும். மேலும் கட்ட வரிசை காட்டியின் திசையை கவனிக்கவும். இந்த நேரத்தில் கட்டம் வரிசையில் இல்லாததால் எதிர் திசையில் வட்டின் சுழற்சியின் திசையை நீங்கள் கவனிக்கலாம். வட்டின் சுழற்சி எதிர்கடிகார திசையில் இருக்கும். மின்சார விநியோகத்தை அணைக்கவும். குறிப்பு: 3 கட்ட அமைப்பின் எந்த டெர்மினல்களிலும் கட்ட வரிசை காட்டியின் எந்த லீட்களையும் நீங்கள் இணைக்கலாம். கட்ட வரிசை RYB-யில் இருந்தால் வட்டு கடிகார திசையில் சுழலும். கட்டம் வரிசையில் இல்லை என்றால்
வட்டு எதிர் திசையில் சுழலும். வட்டு எதிர்க்கடிகார திசையில் சுழலும். டிஜிட்டல் கட்ட வரிசை காட்டியை எடுத்து வரிசை RY மற்றும் B யில் உள்ள 3 கட்ட அமைப்புடன் லீட்களை இணைக்கவும். வரிசை RYA. பவர் சப்ளையை இயக்கி இண்டிகேட்டர் லைட் CW திசையில் ஒளிர்வதை கவனிக்கவும். பவர் சப்ளையை அணைத்து லீட்களில் ஏதேனும் 2ஐ பரிமாறவும். பேஸ் இண்டிகேட்டர் சீக்வென்ஸ் லீட்களில் ஏதேனும் 2ஐ பரிமாறவும். பவர் சப்ளையை ஆன் செய்து இண்டிகேட்டர் லைட் CWC-யில் ஒளிர்வதை கவனிக்கவும். ஒரு ஃபியூஸ் என்பது ஒரு பாதுகாப்பு உபகரணமாகும். இது சர்க்யூட்டுடன் தொடர்களில் இணைக்கப்பட்டு மின்சாதனம் மற்றும் உபகரணங்களை சேதமடையாமல் பாதுகாக்கிறது. கிட்கேட் ஃபியூசஸ்கள். இந்த உருகி ஒரு பீங்கான் தளத்தை கொண்டுள்ளது. உள்வரும் மற்றும் வெளிசெல்லும் கேபிள்களை இணைப்பதற்காக 2 நிலையான தொடர்புகள் உள்ளன. லைன் மற்றும் லோட் வகைகள் பேஸ் டெர்மினல்களில் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் கேரியருக்கு ஃபியூஸ் வழங்கப்படுகிறது. அயர்ன் கிளாட் ஃபியூஸ் கட்அவுட்ஸ். இதில் கிட்கேட் ஃபியூஸ்கள் இந்த இரும்பு உறையில் உள்ளது. இந்த இரும்பு பாக்ஸை மூடி சீல் வைக்கும் வசதியும் உள்ளது. இது மின்சார விநியோகத்தில் உள்வரும் பக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் குறிப்பிட்ட தற்போதைய திறனுக்கு அப்பால் வரி ஏற்படுவதில்லை என்பதை உறுதி செய்ய விநியோக அதிகாரிகளால் சீல் வைக்கப்படுகிறது. உயர் முறிவு திறன் உருகி. இது சில்வர் மின்னோட்டத்தை எடுத்து செல்லும் உறுப்புடன் பற்ற வைக்கப்படும் உலோக முனைகள் கொண்ட வெப்ப எதிர்ப்பு உடலை கொண்டுள்ளது. உறுப்பு சுற்றியுள்ள உடலுக்கு உள்ள இடம் ஒரு நிரப்புதலுடன் முழுமையாக நிரம்பியுள்ளது. கிளாஸ் ஃபியூசஸ். கண்ணாடி மற்றும் உருகிகள் பெரும்பாலும் உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் எலக்ட்ரானிக்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன. எலக்ட்ரானிக் உபகரணங்கள் சிறியதாக இருக்கும்போது இதுபோன்ற ஃபியூசஸ்கள் உபயோகிக்கப்படுகிறது. துல்லியம், சிறிய அளவு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் காரணமாக பாதுகாப்பான விருப்பமான முறையாகும். MCB ஃபியூசஸ்கள். அனைத்து ஃபியூசஸ்களும் MCBs-உடன் மாற்றப்பட வேண்டும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் 3 கட்ட 4 வயர் அமைப்பில் நடுநிலையை அடையாளம் காண முடியும் மற்றும் ஒரு கட்ட வரிசை காட்டியை பயன்படுத்தி 3 கட்ட அமைப்பில் கட்ட வரிசையை கண்டறிய முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.